பாலவாக்கம் வீட்டில் இருந்த சி.வி. சண்முகத்தை அழைத்துக் கொண்டு ஒரே காரில் வருகிறார் தங்கமணி. விவரங்களை செய்தியாளர் பிரகாஷ் வழங்கிட கேட்கலாம். பிரகாஷ், விவரங்கள். எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக தனி அணியாக செயல்பட்டு வந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் சி.வி. சண்முகம் தலைமையில அவருடைய அலுவலகத்துல கடந்த ஒரு 3 வார காலமாகவே தனி அணியாக செயல்பட்டு வந்தாங்க. சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி மற்றும் டாக்டர் விஜயபாஸ்கர், நன்னிலம் காமராஜ் உள்ளிட்ட நத்தம் விஸ்வநாதன் உள்ளிட்ட எம்எல்ஏக்கள் எல்லாமே தனி அணியாக செயல்பட்டு வந்த நிலையில சற்று நேரத்துக்கு முன்னர் எஸ்.பி. வேலுமணி மற்றும் அவரது ஆதரவு உள்ள எம்எல்ஏக்கள் 13 பேர் எடப்பாடி பழனிசாமியுடைய வீட்டுக்கு வந்து அவரிடத்துல இணைந்து விட்டார்கள். சமரசமாக ஒன்றிணைந்து விட்டார்கள். தற்போது மன்னிப்பு கடிதத்தையும் எடப்பாடி பழனிசாமி இடத்துல வழங்கிவிட்டார்கள். மேலும் அவர்களுடைய மன்னிப்பு கடிதத்தை சபாநாயகர் திரு ஜே.சி.டி. பிரபாகரத்திடம் வந்து வழங்கிவிட்டார்கள். ஆனால் இந்த சந்திப்பின் போது சி.வி. சண்முகம் மற்றும் எடப்பாடி பழனிசாமியுடைய இல்லத்துக்கு வருகை தரவில்லை. அவர் வந்து தொடர்ச்சியாக அவருடைய இல்லத்தில் பாலவாக்கத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய இல்லத்திலேயே இருக்கிறார். அவர் வந்து எடப்பாடி பழனிசாமியுடனான சந்திப்பை தவிர்த்திருக்கிறார். இந்த நிலையில அவர் வந்து எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ய இருப்பதாகவும் ஒரு தகவல் பகிரப்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில எடப்பாடி பழனிசாமியுடைய இல்லத்துக்கு வந்த முன்னாள் அமைச்சர் தங்கமணி அங்கிருந்து புறப்பட்ட போது அவர் பாலவாக்கத்துக்கு சென்று திரு சி.வி. சண்முகத்தை தன்னுடைய காரில் அழைத்துக் கொண்டு புறப்பட்டிருக்கிறார். அவர்கள் எங்கே செல்கிறார்கள் என்பதுதான் தற்போதைய கேள்வியாக இருக்கிறது. எஸ்.பி. வேலுமணி மற்றும் அவரது ஆதரவு எம்எல்ஏக்களாக இருந்து வந்த 13 எம்எல்ஏக்களும் தற்போது சபாநாயகரிடத்துல மன்னிப்பு கடிதம் கொடுத்திருக்கிறாங்க. கொறடா உத்தரவை மீறி தமிழக வெற்றிக் கழக அரசுக்கு அன்றைய தினம் நாங்கள் வாக்களித்ததற்கு மன்னிப்பு கோருவதாகவும் தங்கள் மீதான சக்தி தாவல் நடவடிக்கை வந்து தவிர்க்க வேண்டும் என்று சபாநாயகரிடத்துல வந்து மன்னிப்பு கடிதத்தை வந்து கொடுத்திருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில சி.வி. சண்முகத்துடைய நிலைப்பாடு என்ன என்பதுதான் கேள்வியாக இருந்த நிலையில் அவர் எங்க இருக்கிறார், அவர் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பது ஒரு கேள்வியாக இருந்த நிலையில முன்னாள் அமைச்சர் திரு தங்கமணி சென்னை பாலவாக்கத்தில் இருக்கக்கூடிய சி.வி. சண்முகத்துடைய இல்லத்துக்கு சென்று அவரை தன்னுடைய காரில் அழைத்துக் கொண்டு புறப்பட்டிருக்கிறார். அவர்கள் நேராக தலைமைச் செயலகத்துக்கு செல்ல இருக்கிறார்களா அல்லது எம்.ஆர். நகரில் இருக்கக்கூடிய திரு சி.வி. சண்முகம் அலுவலகத்துக்கு செல்ல இருக்கிறார்களா என்பதுதான் தற்போதைய கேள்வியாக இருந்து வருகிறது. ஏனென்றால் சி.வி. சண்முகத்துடைய அலுவலகத்துல விழுப்புரம் மாவட்ட நிர்வாகிகள், சி.வி. சண்முகத்துடைய ஆதரவாளர்கள் எல்லாருமே அவருடைய அலுவலகத்துக்கு வருகை தந்திருக்கிறாங்க. முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் இன்னும் சற்று நேரத்தில் அவருடைய ஆதரவாளர்களுடன் ஆலோசனை நடத்த இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. இபிஎஸ் உடனான அந்த சந்திப்பை தவிர்த்திருக்கக்கூடிய சூழ்நிலையில சி.வி. சண்முகம் அடுத்த கட்டமாக என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறார் என்பதுதான் தற்போதைய கேள்வியாக இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து தானும் எடப்பாடி பழனிசாமியினுடைய அணியில் தன்னை இணைத்துக் கொள்வாரா அல்லது வேறு ஏதாவது முடிவு எடுக்கப் போகிறாரா என்பதுதான் கேள்வியாக இருந்து வரக்கூடிய சூழ்நிலையில், ஏனென்றால் எஸ்.பி. வேலுமணி மற்றும் அவரது ஆதரவு எம்எல்ஏக்கள் எல்லாருமே எடப்பாடி பழனிசாமியை அவருடைய இல்லத்தை சந்தித்து மன்னிப்பு கடிதம் கொடுக்கக்கூடிய அந்த புகைப்படமும் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டு இருக்கிறது. தற்போது எடப்பாடி பழனிசாமி இல்லத்தில் இருந்த எம்எல்ஏக்கள் எல்லாருமே தற்போது தலைமைச் செயலகத்துக்கு சென்றிருக்கிறாங்க. சபாநாயகரிடத்துல இந்த கடிதத்தை வந்து கொடுத்திருக்கிறாங்க. கடிதத்துல முக்கியமாக சில விஷயங்கள் இடம்பெற்றிருக்கிறது. அதிமுக கொறடாவின் உத்தரவை மீறி தாவேகா அரசுக்கு ஆதரவு அளிப்பதற்கு மன்னிப்பு கேட்டுக் கொள்வதாகவும் தங்கள் மீதான கட்சி தாவல் தடைப்பட்ட நடவடிக்கையை கைவிட வேண்டும் என்று ஒவ்வொரு எம்எல்ஏக்களுமே தனித்தனியாக கடிதம் கொடுத்திருக்கிறாங்க. எஸ்.பி. வேலுமணி தனியாக கடிதம் கொடுத்திருக்கிறார். அதே போல நன்னிலம் காமராஜ், நத்தம் விஸ்வநாதன், கே.சி. வீரமணி இந்த மாதிரி 13 எம்எல்ஏக்களுமே தனித்தனியாக கடிதம் பெற்றிருக்கிறாங்க. அந்த கடிதத்தை பெற்றுக்கொண்ட சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் ஒவ்வொருவரையாக பெயரை சொல்லி அழைத்து அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்களா, இந்த கடிதம் அவர்களால் கொடுக்கப்பட்டிருக்கிறதா என்பதை ஆய்வு செய்து அவர் வந்து அந்த கடிதத்தை வந்து பெற்றுக் கொண்டிருக்கிறார். அந்த காட்சிகளை எல்லாம் தற்போது நாம் வந்து பார்த்தோம். இந்த எந்த நிகழ்வுகளிலேயே முன்னாள் அமைச்சர் திரு சி.வி. சண்முகம் பங்கேற்கவில்லை என்பதுதான் பார்க்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. கடந்த 3 வார காலமாக சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி, டாக்டர் விஜயபாஸ்கர் தலைமையில ஒரு அணி தனியாக செயல்பட்டு வந்தது. எம்.ஆர். விஜயபாஸ்கர் மற்றும் கே.டி. அன்பழகன் போன்ற முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் போன்றவர்கள் எல்லாம் அந்த அணியில தொடர்ந்து செயல்பட்டு வந்தாங்க. எம்.ஆர்.சி. நகரில் இருக்கக்கூடிய அலுவலகத்தில் தனியாக செயல்பட்டு வந்தாங்க. தொடர்ச்சியாக ஆதரவாளர்களுடைய ஆலோசனை கூட்டங்களை வந்து நடத்தி வந்தார்கள். இந்த சூழ்நிலையில் எஸ்.பி. வேலுமணி ஆதரவு எம்எல்ஏக்களாக இருந்த சுகுமார், அதே போல திலீபன் சக்கரவர்த்தி, என்.எஸ்.என். நடராஜன் போன்ற எம்எல்ஏக்கள் எல்லாம் ஒவ்வொருவராக திரும்பி சென்று எடப்பாடி பழனிசாமி சந்தித்து ஆதரவு தெரிவித்தார்கள். அந்த அடிப்படையில நேற்று முன்தினம் 5 எம்எல்ஏக்கள் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து ஆதரவு தெரிவித்து விட்டார்கள். நேற்று பாலகிருஷ்ண ரெட்டி எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து ஆதரவு தெரிவித்து விட்டார். இந்த 6 எம்எல்ஏக்களுமே நேற்று
சபாநாயகர் திரு ஜேசிடி பிரபாகரை சந்தித்து மன்னிப்பு கடிதத்தையும் கொடுத்து விட்டார்கள். இந்த சூழ்நிலையில் மீதம் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்குரிய நிலைப்பாடு என்ன என்பது ஒரு கேள்வியாக இருந்த நிலையில இன்று காலை எஸ்.பி. வேலுமணி மற்றும் அவரது ஆதரவு எம்எல்ஏக்கள் எல்லாம் ஒன்று கூடி ஆலோசனை நடத்தியதற்கு பிறகு எல்லாருமே ஒன்றாக இணைந்து எடப்பாடி பழனிசாமியோட இல்லத்துக்கு வருகை தந்து அவரை சந்தித்து மன்னிப்பு கடிதம் கொடுத்து மீண்டும் தங்களை எடப்பாடி பழனிசாமியுடைய ஆதரவாளர்களாக இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். 2 அணியாக கடந்த 3 வார காலமாக அதிமுக செயல்பட்டு வந்த நிலையில தற்போது ஒரு அணியாக இணைந்திருக்கிறது. இந்த இணைப்பு நிகழ்ச்சி சற்று நேரத்துக்கு முன்னர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இல்லத்தில் வைத்து நடந்தது. ஆனால் இந்த இணைப்பு நிகழ்ச்சியின் போது சி.வி. சண்முகம் மற்றும் எடப்பாடி பழனிசாமிக்கு வருகை தரவில்லை. அவர் தனியாக செயல்படுகிறார். அவருடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பது ஒரு கேள்வியாக இருந்து வருகிறது. சுமார் 1 மணி நேரம் எஸ்.பி. வேலுமணி மற்றும் அவரது ஆதரவு எம்எல்ஏக்களாக இருந்தவர்கள் எடப்பாடி பழனிசாமியுடன் சந்திப்பு நடத்தி ஆலோசனை நடத்தினாங்க. மன்னிப்பு கடிதம் கொடுத்துவிட்டு தற்போது தலைமைச் செயலகத்துக்கு புறப்பட்டார்கள். எல்லாருமே ஒன்றாக இணைந்துதான் ஒரு 4-5 கார்களிலிருந்து புறப்பட்டாங்க. அதுல தங்கமணி மட்டும் தனியாக பிரிந்து சென்று சி.வி. சண்முகம் அவருடைய இல்லத்துக்கு சென்றிருக்கிறார். சி.வி. சண்முகத்தை நேரில் சந்தித்து அவருடன் ஆலோசனை நடத்தியதற்கு பிறகு தற்போது அவருடைய காரிலேயே சி.வி. சண்முகத்தை அழைத்துக் கொண்டு புறப்பட்டிருக்கிறார். அவர்கள் எங்கே செல்ல இருக்கிறார்கள் என்பதுதான் தற்போதைய கேள்வியாக இருந்து வருகிறது. எம்.ஆர்.டி. நகருக்கு செல்ல இருக்கிறாரா, அல்லது எடப்பாடி பழனிசாமியை சந்திப்பதற்காக பசுமை வழிப்பாளை இல்லத்துக்கு செல்ல இருக்கிறாரா, அல்லது தலைமை செயலகத்துக்கு சென்று அவரும் மன்னிப்பு கடிதம் கொடுக்க இருக்கிறாரா என்பது தற்போதைய ஒரு கேள்வியாக இருந்து வருகிறது. அந்த சந்திப்பு தற்போது நடைபெற்று தங்கமணியினுடைய காரிலேயே சி.வி. சண்முகம் தற்போது புறப்பட்டிருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.